டே 85th ஆஃப் டேக்வாண்டோ ஸ்டேட் மேட்ச் ப்ரிப்பரேஷன். காலைல எழுந்திரிச்சு இன்னைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். ஒண்ணும் இல்ல, தோசை சுட்டு குடுத்தேன் 2 பேருக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் 4 நெய் போட்டு ஒரு 4 தோசை சுட்டு, அதுக்கப்புறம் குருமா பார்த்தீங்கன்னா, மூக்கால குருமா செஞ்சு வச்சிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பரா இருந்தது. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துட்டு இருந்தேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா, கேக் ஏதோ சின்னதா எடுத்துன்னு வந்து குடுத்தாங்க. ஏன்னா, அவங்க சாப்பிட மாட்டாங்க. நான் சாப்பிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெளிய ஒரு மீட்டிங் இருந்தது. முடிச்சுட்டு வீட்டுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். சாம்பார் சாதம் ப்ளஸ் ஏதோ பிரிஞ்சின்னு சொல்லிட்டு. இது 4 மணிக்கு தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரத்தில கிளம்பியாச்சு. இதுதான் நம்மகிட்ட இருக்கிற பைக்கு. நான் எப்பவுமே யூஸ் பண்ணுறது சுசுகி. அப்போடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இன்றைக்கி கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஆன் டைம் போயாச்சு. போயிட்டு வார்ம் அப்லாம் எப்பவுமே பண்ணுற ரொட்டீன் முடிச்சுட்டு ஃபுல் ரொட்டீன் முடித்தேன். செம்ம டயர்டு. எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்ட்னர் ப்ராக்டிஸ் பண்ணோம். இன்றைக்கி டயர்டானதுனால இன்றைக்கி ரொம்ப நாளாக பிளான் இருந்துச்சு. ப்ரீ ஒர்க் அவுட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டெஸ்ட் பண்ணிட்டோம். ஆனால் நல்லா ரிசல்ட் கொடுத்தது. ஜூனியர்ஸும் ட்ரை பண்ணாங்க. அவங்களுக்கும் நல்லா ரிசல்ட் கொடுத்தது. ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் பன்னீர் செஞ்சு வச்சுருந்தாங்க. அகெயின் கீ போட்டு ஒரு 3 தோசை பன்னீர் நல்ல குவான்டிட்டி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் ஆயிலு எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீனாக வலித்து காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வே ப்ரோட்டீன் அண்ட் கிரியேட்டின் ஸ்கோப் முடிச்சுட்டு சேகாஸ் டுமாரோ. ஜஸ்ட் விதானியா.